அனைவருக்குமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையுமாக கூறிக்கொள்கின்றேன். முக்கியமாக செப்டம்பர் 5ஆம் தேதி அன்று அனைவருமாக ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகின்றோம். எனவே ஆசிரியர் சமூகத்திற்கு CSI பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பாக அனைவருக்குமாக வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இன்றைய காலகட்டங்களிலே ஆசிரியர் மிகவும் பெரிதான ஒன்றாக பெற்றோர் என்னதான் தனது மகளை வளர்த்தினாலும் பிள்ளைகளை வளர்ப்பதிலே அதிக பங்கு வகிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மீண்டுமாக CSI பாலிடெக்னிக்கின் சார்பாக வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் பொழுது அவர்களுக்குமாக எங்களின் சார்பாக, எங்களது கல்லூரியின் சார்பாக, மேனேஜ்மெண்ட் சார்பாக, இங்கு இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய ஆசிரியைகள் சார்பாக ஒவ்வொருவருக்குமாக வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையுமாக கூறிக்கொள்கின்றேன். நன்றி.
உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசையும் பேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் பேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உம்மை சேருமோ. ஒரு வாதையும் உம் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உம் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமநேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமநேசரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலமுகவே தம்
இறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் இறகுகளால் மூடுவார். சுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே மெய்ராஜாவே எங்கள் நாதனே பயம் நீக்கும் துணையாவுமானீரே சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இலை பாருதல் தரும் வேந்தனே இன்னல் துன்பம் போக்கும் அருள்நாதரே ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே வேலனீது வலக்கரம் பிடிப்பீரே ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறேன் சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சீத்தம் செய்ய அருள் தாருமே எந்தன் சீத்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன் மனதார உம்மை என்றும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together.
That is why we sing. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together, Lord, bind us together in love. Bind us together in love. Bind us together in love.
கிறிஸ்துவுக்குள் அன்பான என் இனிய திருச்சபை மக்கள் யாவருக்கும் 2020 ஆண்டின் 9வது மாதத்தின் இந்த காலை ஆராதனையின் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படியாகவும் சந்தித்து உறவாடும்படியாகவும் கடவுள் கொடுத்த வாய்ப்புக்கு முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்தி உங்கள் யாவரையும் இந்த ஆராதனையின் வழியாக உங்களை அன்போடு இந்த நேரத்திலே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தை நம்முடைய கோவை திருமண்டலத்தில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, தொழில்நுட்ப கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, கம்யூனிட்டி கல்லூரி, நர்சரி பிரைமரி பள்ளிகள் சார்பாக ஆசிரியர் தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்து பெருமைப்படுகிறேன். என் அருமை ஆசிரியர் பெருமக்களே, நாங்கள் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக காணப்படுகிறோம். எங்கள் வளர்ச்சியில் உங்கள் வழிகாட்டுதலும் பேரார்வமும் எங்களை அன்புடன் கூடிய கண்டிப்புடன் எங்களுடைய இளமனதை எதிர்காலத்துக்கு வணைந்தும் கவனத்தில் கொண்டு எங்களுடைய பங்களிப்பிலே நீங்கள் மிகப்பெரிய வாழ்விலே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை மிகையாகாது. எங்கள் வாழ்வில் காணப்படும் பசுமையான எண்ணங்களை எங்களுடைய மலையர் காலத்திலிருந்து கரும்பலகையில் எழுதின அனைத்துமே இன்றைய நாள் வரையும் எங்கள் வாழ்விலே அழியாத பெரும் குன்றாக நீங்கள் காணப்படுகிறதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். எங்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கி மாணாக்கர்களாக எங்களை மனதின் மதிப்பீடுகளையும் நன்னெறிகளையும் மற்றும் நெறிமுறைகளையும் ஆள்பதிய வைத்து ஒரு நல்ல ஆசிரியர் எங்களை நம்பிக்கையை தூண்டி கற்பனை வளர்ச்சியை ஒளிரச் செய்து கற்றலை பதிப்பித்து அத்தகைய பெருந்தன்மையான பணியை நீங்கள் செய்து வருகிறீர்கள். ஆகவே ஆசிரியர்களை எங்கள் வாழ்வில் என்றும் நினைவில் கொண்டு வருகிறோம். அருமையான ஆசிரியர் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் கற்றுக் கொடுத்த பசுமையான நினைவுகள் எங்கள் உள்ளத்தில் இன்றும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மிகையாகாது. ஆகவே ஆசிரியர்கள் தனித்துவம் நிறைந்தவர்கள், நேர்மையானவர்கள் மற்றும் கண்டிப்பு மிகுந்தவர்கள், எங்களுடைய தடைகளை மற்றும் கடினமான பாதைகளை தாண்டி எங்களுக்கு நல்ல போதனைகளை போதித்தவர்கள். ஆகவே நாங்கள் இந்த சிறப்பான ஆற்றலை பெற்றிருக்கிறோம் என்றால் மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகிய இந்த நிலைகளிலே நாங்கள் முன்னேறி இருப்பதற்கு இந்த ஆசிரியர்கள் பெருமக்களுடைய கண்ணியமான எங்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அவர்களின் சிறந்த தொடர்புகள் நம்மை என்றுமே தொடர்பிலே வைத்திருக்கிறது. அவர்களின் பொறுமைக்காகவும் கரிசனைக்காகவும் நன்றியுள்ளவர்களாக காணப்படுகிறோம். இன்றைய நாளிலும் அவர்களை எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இந்நாள் வரையும் எங்களை எழுச்சிமிக்க ஒரு மாணாக்கர்களாக உருவாக்குவதற்கு முழுவதும் நாங்கள் இந்த நேரத்திலே ஆசிரியர் பெருமக்களை ஆசிரியர் தினமாக நாங்கள் அன்போடு மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும்.
நேற்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள தாயும் தந்தையுமான பரிசுத்தமுள்ள கடவுளே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபையே. இந்த மனமகிழ்ச்சியான 2020 ஆண்டின் 9வது மாதத்தின் 6ஆம் நாளான இந்த காலை வேளையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக, ராஜரீக கூட்டமாக, பரிசுத்த ஜனமாக உம்முடைய சமூகத்திலே எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வருவேன் என்ற வாக்குரைத்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபையே என்று சொல்லி, கடந்த 8 மாதங்களாக நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி எங்களுக்கு வேண்டிய சரீரம், சுகம், பலன், ஜீவன், நாங்கள் செய்கின்ற அனைத்து கையின் பிரயாசங்கள், கையிடு செய்கிற காரியங்கள், எங்களுடைய வியாபாரங்கள், அன்றாட நாங்கள் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நீர் அபிரமிதமாக நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மீண்டுமாக இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணும்படியாகவும், இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிற பொழுது கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி இந்நாள் வரையும் இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்ட இன்றைக்கு மனித இனங்கள் எல்லாம் கொத்து கொத்தாய் உயிர் நீத்த நேரங்களிலே மத்திய மாநில அரசுகளின் வழியாக, பேரிடர் மேலாண்மையின் வழியாகவும், 144வது ஊரடங்கு சட்டத்தின் வழியாக மக்கள் எல்லாம் தங்கள் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு கடந்த 5 மாதங்களாக மக்கள் எல்லாம் இன்றைக்கு வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சொல்லென்ன துயரத்துக்கு ஆளாக்கப்பட்ட இந்த நேரத்திலே மாநில அரசுகள் இன்றைக்கு ஊரடங்கு சட்டத்தின் வழியாக சில தளர்வுகள் நீக்கி இன்றைக்கு ஆலயங்கள் திறப்பதற்கான வழிவாசல்களை திறந்து சில வழிகாட்டு தலங்களுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்திருந்தாலும், இந்த ஆராதனையின் வழியாக மீண்டுமாக கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனை தொடங்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்நாள் வரையும் உம்முடைய செட்டைகளை மூடிமறைத்து இந்த தொற்று நோய் எங்களை அண்டாமல் அணுகாமல் எங்களை எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு வராமல் நீர் பாதுகாத்திற்காக நன்றி செலுத்தி இந்த ஆராதனை தொடங்குகிறோம். ஆண்டவரே, அதனைத் தொடர்ந்து நேற்று ஆசிரியர் தினம், செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு மீண்டுமாக எங்களுடைய கோவை திருமண்டலத்திற்கு உட்பட்ட 8 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் யாவருக்கும் சிஎஸ்ஐ பரிசுத்த திருத்துவ நூற்றாண்டு ஆலயத்தின் சார்பாக ஆசிரியர் தின வாழ்த்துக்களை அன்போடு நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த ஆராதனையை நாங்கள் தொடங்குகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு இடைபடும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆமேன். கிறிஸ்துவுக்கும் ஆட்சி உண்டாக. கிறித்துவ சபை பாமாலை 367வது பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஆசீர்வாதம் ஊற்றிடும், ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும், அருள்மாறி எங்கள் பேரில் வர்சிக்க பண்ணுவீர், ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர் என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியோம், ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும், அருள்மாறி எங்கள் பேரில் மறுசீக்க பண்ணுவே, ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே. தேவரேம் பாதத்தண்டை அவளோடு கூடினோம், உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோம், அருள்மாறி எங்கள் பேரில் வருசிக்க
பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே. ஆசீர்வாதம் முற்றுவே ஆண்டவா மெய் பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறீர். அன்பின் ஜுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறேன். அருள் மாறி எங்கள் பேரே வருசி பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே. ஆசீர்வாதம் ஊற்றுவே தாசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும் பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வாதியும். அருள் மாறி எங்கள் பேரில் வருசி பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே. ஆசீர்வாதம் ஊற்றுவே. கிறிஸ்துவ சபை காலை மாலை ஆராதனை முறைகளின் இரண்டாவது ஆராதனை முறையை நாம் பின்பற்ற கடவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலிகூர்ந்து மகள கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளியிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாபாயம் உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறியுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காகி ஊத்திலும் பெறுவரை எம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராய் கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பின் நெஞ்சில் பொழிகிறவரை எம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு நம்பத்தக்க நீதியும் உள்ளவர். நான் எழுந்த தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் பார்வையிலும் பாவம் செய்தேன். இனியும் மணி மகனிடம் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக.
சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் முதலாவது பாவறிக்கையை யாவரும் இணைந்து சொல்வோம். சர்வ வல்லம் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய படிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். முத பசுத்த கற்பனைகள் விதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்களே கடவுள் பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய பாவங்களை அறிக்கிட்ட நாம் கடவுளத்தின் மன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொள்வோம். சர்வ வல்லம் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் நம் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் பரிசுத்த ஆவியின் கிருபையும் தெற்றலும் தந்தருவாராக. ஆமேன். திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் திருமறை பாடத்தை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26 40 வரை. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். பிலிப்பு ஆசயத்திலே காணப்பட்டு அவ்விடத்தில் இருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் எழுந்து நின்று இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்போம். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 தொடங்கி 44 முடிய. மார்க் 6ஆம் அதிகாரம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய்
தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள் என்பதை வாசிக்க வேண்டிய நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கள் அன்பான என் இனிய தமிழ் சொந்தங்கள் யாவருக்கு மீண்டுமாக இந்த காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து, தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தின் முறைமையின்படி பெந்தோகோஸ் திருநாளுக்கு பின்வரும் 14ஆம் ஞாயிறு ஆசிரியர் தினம் கல்வியின் ஞாயிறின் வழியாக இந்த நாளிலே மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற நிலைகளிலே நம்மை பாலூட்டி சீராட்டி வளர்த்த அன்னைக்கு இணையாக துணையாக ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய வாழ்விலே 2 கலந்து இருக்கிறார்கள் என்பது மிகையாகாது. அதன் அடிப்படையிலே ஆசிரியர் தினத்தை குறித்து நேற்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இந்திய நாட்டினுடைய 2வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து, கடந்த 1962ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது என்பதை நினைவு கூர்ந்து, உங்கள் யாவருக்கும் குறிப்பாக என் அரும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை அன்போடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். யாவருக்கும் தெரிந்த பாடல் கிறித்தவ கீர்த்தனைகளை புத்தெழுச்சி பாடலிலே 420வது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாளும் நினைந்திடுதே, என்னருள் நாத அருக்கொடைகள் எத்தனையாயிரம் எண்ணிடுதே, நன்றியால் நெஞ்சம் நினைந்திடுதே. இன்பமாய் வாழ்ந்திட இல்லங்கள் எழிலுடன் குழந்தை செல்வங்கள், இன்பமாய் வாழ்ந்திட இல்லங்கள் எழிலுடன் குழந்தை செல்வங்கள், துன்புறும் வேளையில் துணைக்கரங்கள் துதித்திட சொல்லுடன்
தாகங்கள் நன்றியால் நெஞ்சம் நினைந்திடுதே. ஆ ஆ ஆ ஆ உறவினில் மகிழ்ந்திட நண்பர் உதவிகள் செய்திட பல்பணிய உறவினில் மகிழ்ந்திட நண்பர் உதவிகள் செய்திட பல்பணிய அறவழி காட்டிட அருள் பணிய அன்புடன் ஏற்றிட ஆண்டவர் அறவழி காட்டிட ஆசிரியர் அன்புடன் ஏற்றிட ஆண்டவர் நன்றிய நெஞ்சம் நிறைந்திடுதே. ஆ உருவிடன் விளங்கிட ஓருடலாம் உடலில் இறைவனுக்கோருதையாம் உருவிடன் விளங்கிட ஓருடலாம் உடலதில் இறைவனுக்கோர் இதயம் பெருமைகள் அழிகள் அழித்தொழிய திருமறை பேசிடும் வானுலகம் பெருமைகள் கொடுமைகள் அழித்தொழிய திருமறை பேசிடும் உலகம் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. ஆ ஆ ஆ என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் சிந்தனைகளும் எண்ணங்களும் தங்கள் தங்கள் வீடுகளிலே அமர்ந்திருக்கிற திருச்சபை மக்களுக்கு பிரதியாகியிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, மீண்டுமாக இந்த மனமகிழ்ச்சியான 2020 ஆண்டின் 9வது மாதத்தின் 6ஆம் நாளான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையின் வழியாக உங்களோடு ஆசிரியர்கள் விடுதலையின் பிரதிநிதிகள் டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நமது இந்திய நாட்டில் வருடம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நமது இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக பதவி வகித்த மாண்புமிகு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளையே செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். ஒரு முறை அவரது மாணவர்கள் அவரின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்டபோது அதற்கு அவர் என் பிறந்த நாளை தனிப்பட்ட முறையில் கொண்டாடுவதை விட அதை ஆசிரியர் தினமாக கொண்டாடலாம் என்று சொல்லி அவரை அந்த குழந்தைகளை கேட்டபொழுது அதற்கு எல்லோரும் இசைந்து அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 1962ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் ஆசிரியர் தினமாக செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடி வருகிறோம். பொதுவாக ஆசிரியர் என்பது ஆங்கில சொல்லிலிருந்து எடுகேட் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதாவது வெளிக்கொணர்தல், டு பிரிங் அவுட், அதை தோண்டி எடுத்தல், டிக் அவுட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. ஆகவே ஆசிரியர் என்ற ஆங்கில எழுத்து TEACHER என்ற வார்த்தையிலே T என்றால் டெல்லிங், E என்றால் ஈச், A என்றால் ஆர்ட்,
சி என்றால் கேர்ஃபுல்லி, ஹச் என்றால் ஹேவிங், இ என்றால் இஃபெக்டிவ், ஆர் என்றால் ரிசல்ட் என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நல்ல விளைவு கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு தான் கையில் எடுக்கும் ஒவ்வொரு கலையையும் கவனமாக சொல்லிக் கொடுப்பவர்தான் ஆசிரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் என்றால் கற்றுக் கொடுப்பவர், போதிப்பவர், விளக்கி கூறுபவர், ஆலோசனை கூறுபவர், நம்மை விடுவிப்பர் என்று பலவிதமான வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆகவே மாணவனுடைய அறியாமை என்னும் இருளை நீக்கி அவர்களுடைய வாழ்விலே ஒளியேற்ற செய்கிறதார் ஆசிரியர்கள். அதைத்தான் எழுத்தறிவித்தவன் இறைவன். மாணவர்கள் கல் என்றால் ஆசிரியர்கள் சிற்பிகள் என்ற ஒரு பொன்மொழிக்கேற்ப இன்றைக்கு ஆசிரியர் தினத்தை புகழ் சேர்க்கும் வண்ணமாக மனிதனை மனிதனாக உருவாக்கும் சிற்பிகளாக ஆசிரியர்கள் இன்றைக்கு கருதப்படுகிறாள் என்பது மிகையாகாது. ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையிலே தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த நிலைகளிலே தாய் தந்தையை விட ஆசிரியரிடம்தான் குழந்தைகள் அதிக நேரம் செலவழிக்கப்படுகிறது. எனவே ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர் என்று அழைக்கப்படுகிறார்கள். தன்னிடம் படிக்கும் மாணவர்கள் சமுதாயத்துக்கு ஏற்ற வகையில் மனிதனாக மாற்ற வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கு உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர் மாணவருடைய சமூகத்திலே கிடைக்கும் வெற்றியை தான் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேறு எந்த துறையும் விட அதிக பொறுப்புகளும் முக்கியத்துவம் வாய்ந்த பணிதான் ஆசிரியர் பணி. அந்த ஆசிரியர் பணிக்கு பிள்ளைகளை, மாணாக்கர்களை, அவர்களை ஊக்குவிப்பதும் உற்சாகப்படுத்துவதும் நம்பிக்கையை கொடுப்பதும் தன்னம்பிக்கையை விளைப்பதும் நன்னெறிகளை போதிப்பதும் தான் ஆசிரியனுடைய கடமையாக காணப்படுகிறதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பானவர்களே. அப்படிப்பட்டதான வாசிக்கப்பட்ட நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், வாசிக்கப்பட்ட அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலும் நற்செய்தி நூலிலும் ஆசிரியருடைய பணியை குறித்து தெள்ளச் தெளிவாக ஆசிரியர்கள் விடுதலையின் பிரதிநிதிகளாகவும் அழைக்கப்படுகிறார்கள் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட ஆசிரியர் என்பவர் கடவுளின் பிரதிநிதி. ஆசிரியர் அல்லது குரு என்பார்கள். இருளை அகற்றுவர்தான் ஆசிரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆசிரியர் கொடுக்கும் ஞான வாழ்வுக்கான போதனைகள் வாழ்வில் இருளை அகற்றி விடுதலை வாழ்வுக்கு நேராக மனிதனை நடத்தி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சமூகத்திலும் சமுதாயத்திலும் இன்றைக்கு மாணாக்கர்களை ஒரு செதுக்கும் சிற்பிகளாக ஆசிரியர் இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் உயர்ந்து காணப்படுகிறதை குறித்து வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியிலிருந்து 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, விவேகத்தை கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர். வாசிக்கப்பட்ட நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 12 முடிய பகுதிகளிலே என்னிடத்தில் இருக்கிற திருவிவிலியத்தை நான் வாசிக்கிறேன். முன்மதியற்றோரே விவேகமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே விவேகம் என்பதற்கு பகுத்தறிவு, புத்தி கூர்மை, மதிநுட்பம் என்று பல விளக்கங்களை சொல்லலாம். மனிதர்கள் பல தீமைகளிலே சிக்குண்டு அன்றாட வாழ்வின் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையிலே வாழ்கிறார்கள். இன்றைய சூழலிலே தீமையை குறித்து நன்மையே நாடுவது விவேகமாகும். கடும் போட்டிகளும் சவால்களும் நிறைந்த உலகில் வெற்றி வாழ்க்கைக்கு நிர்ணயிக்க முக்கிய அம்சங்களில் ஒன்று விவேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன செய்வது? உதாரணமாக, விவேகமாக நடந்து கொள்ளுகிற பொழுது எல்லா காலகட்டத்திலும் தெளிவாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதுதான் விவேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்ததை தெரியாதிருந்து பிரிக்கிறது தான் விவேகம்.
அறிய வேண்டியதை அறிய செய்கிறதான் விவேகம். செய்யத்தக்க செயல்களையே செய்யும் விவேகம்தான் இன்றைக்கு நம்முடைய இந்த நிலைகளை நம்மளை ஆழ்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடலின் ஆழத்தில் முத்தை கண்டுபிடிப்பது போல பிரச்சனைகளின் ஆழத்தில் முடிவை தீர்வு காணுவதுதான் விவேகம் என்று சொல்லப்பட்டிருக்க. அன்பானவர்களே, ஒரு செயலை மனிதன் செய்கிற பொழுது எப்போது, எப்படி, எங்கே, ஏன் எதை செய்கிறோம் என்று முதலில் சிந்திக்க வேண்டும். பின்பு அதை அறிந்து கொண்டு விவேகத்தோடு செயல்படுவதிலே நம்மை ஞானத்திற்கு, நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் சிந்தித்து முடிவு செய்வதுதான் விவேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபரிவிதமான நம்பிக்கையை தருகிறது, விடுதலையை தருகிறது. எனவே விவேகம் என்பது ஞானத்தின் செயலாக்கம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே விவேகத்தை கற்றுக் கொடுக்க ஆசிரியர்கள் உங்களையும் என்னையும் இன்றைக்கு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த இன்றைக்கு மக்களை எல்லாம் மாக்களாக இருந்தவர்களை மக்களாக இன்றைக்கு நம்மளை உற்சாகப்படுத்துவதும் நெறிப்படுத்துவதும் முறைப்படுத்தி இன்றைக்கு மனிதர்களாக விவேகத்தின் வழியாக செயல்படுத்துவதுதான் ஆசிரியருடைய பங்காக கருதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இரண்டாவதாக தெரியாத உண்மையை கற்றுக் கொடுப்பவர் தான் ஆசிரியர். ஒரு பிள்ளை நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பிலை என்று ஒரு பாடல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வாசிக்கப்பட்ட அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 30 - 31 வரைக்கும் நீ வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா, யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே உண்மை என்பது வாய்மை, மெய்மை என்று அறியப்படுகிறது. உள்ளத்தில் பொய்யின்றி வாழ வேண்டும். உள்ளத்தில் உள்ள உண்மை மாறாமல் பேச்சாக வெளிப்பட வேண்டும். உண்மையான வார்த்தையை மாற்றாமல் செயல்பட வேண்டும். உண்மையால் மனிதர் தயவின்றி வாழ வேண்டும். தான் தெரியாததை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை இந்த நேரத்திலே நாம் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது என்று அறியாததையும் புரியாததையும் தெளிவாக்கி விளக்கி அதிலே வாய்மை என்ற அந்த நிலைகளிலே நம்மை அதை முன்னிலைப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதற்கு உதாரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆசிரியராக கருதப்படுகிறார். அந்த ஆசிரியர் என்பவர் தெரியாததை அதை நம்மளுக்கு உவமையாகவும் உவமேயமாகவும் இன்றைக்கு எத்தனையோ பொருள்களை அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து தெரியாத பொருளை தெரிய வைப்பதுதான் அந்த விவேகத்தினுடைய வழியாக அதை கற்றுக் கொடுக்கிற அந்த நிலைத்தான் கடவுள் மனிதனாக இயேசு வெளிப்பட்டதின் நோக்கமே மனிதன் பாவங்களிலிருந்து விடுவிக்கவே, சிறைப்பட்டோரையும் ஒடுக்கப்பட்டோரையும் விடுதலை செய்ய மனித உருவாக இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினார்கள். அதுதான் நாசரேத்து மேனிஃபெஸ்டோ லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அது கொடுக்கப்பட்ட விடுதலை வாழ்வு இயேசு கிறிஸ்துவை நம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தன்னுடைய பொய்யான செயல்களால் மன சம்பாதித்த அந்த நிலைகளிலே நம்மை போகாமல், மனம்போக்கி போகாமல் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தெரியாததை அதை புரிந்து கொள்ள வாழ்க்கையிலே நம்மை முழுமையாக ஒடுக்கப்பட்டவர்கள், அறியாமையினால் தீமைகளை சிக்குண்டவர்களுக்கு அவர்கள் அறியாத உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். வாழ்வின் உண்மையான சூழலை அறிந்து தீமைக்கு எதிர்த்தல அதை உதவும் நன்மை உண்மை வாழ்வோடு தங்கள் உறவை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி தங்களை உணர்ந்து சொந்த விடுதலைக்காக போராட இந்த உண்மை வழிகாட்டும். அந்த வழிகாட்டும் நெறிதான் இந்த அறியாததை தெரிந்து கொள்ள ஆசிரியர்கள் விலைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மூன்றாவதாக மனநிறைவை கற்றுக் கொடுப்பவர் தான் ஆசிரியர். வாசிக்கப்பட்ட மார்க்கு நற்செய்தி நூலிலே 6ஆம் அதிகாரம் 34 தொடங்கி 37 முடிய அதிலே 37வது வசனத்திலே நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால்,
நிறைவு, மனநிறைவு, திருப்தி என்ற 3 பொருள்கள் அங்கே உள்ளே பொதிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். தாம் நினைத்த காரியத்தை, தாம் நினைத்த செயலை ஒன்றை சரிவர செய்தாலோ அல்லது இயற்கையினுடைய நிகழ்வுக்கு எதிர்நோக்கின்படி அமைந்தாலோ உண்டாக்கும் உணர்ச்சிதான் நிறைவு, மனநிறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு மேலே எதுவும் தேவையில்லாத நிலையினும் திருப்தி என்று கூறலாம். அதைத்தான் இன்றைக்கு திருப்தியுடன் வாழ்வதுதான் இன்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதும் என்ற மனமே என்று சொல்லப்பட்டிருக்கிற பழமொழி, போதும் என்ற மனநிலை இல்லாவிட்டால் வாழ்வு துன்பமாகிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்க அன்பானவர்கள். இன்றைய நாளிலே பசி என்பது மனிதனின் அடிப்படை பிரச்சனைகள் ஒன்றாக மேலோ நிற்கிறது. இன்றைக்கு உலகத்தை அச்சுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்ற தொற்று நோய் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு மனித இனங்கள் எல்லாம் இன்றைக்கு கொத்து கொத்தாய் இன்றைக்கு உயிர் நீத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பசி, எங்கு பார்த்தாலும் பட்டினி என்ற நிலைகளெல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் அன்றாட நாம் பார்க்கிற பொழுது நாட்டின் 20-25% மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நாளிலே இந்த பொருளாதார உயர்வுக்கான பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டாலும் பசி என்ற அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் விடுதலை என்பது ஒரு கனவாகவே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. இன்றைய நற்செய்தி பகுதியும் அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அனைவருக்கும் உண்டு மனநிறைவு அடைந்தனர் என்று 6ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே பார்க்கிறோம் அன்பானவர்களே. இன்றைய செய்தியும் பசியும் பட்டினியும் ஒரு சமுதாய பிரச்சனையாக இயேசு கிறிஸ்து அங்கே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். 5000க்கு மேலாக அதிகமான மக்கள் தன் போதனைகளை கேட்க வந்திருந்த போது அவர்களுக்கு உணவளிக்கும் பொறுப்பை தம் சீடர்களுக்கு அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய சீடர்களிடத்திலே இந்த மக்களுக்கு இந்த கூட்டத்தை நிறைவு செய்துவிட்டால் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது, யாராவது உணவு கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அங்கே 2 அப்பம் 5 மீன் 5000 பேருக்கு கொடுத்து அது 12 கூடைகளை நிரப்பி எல்லோரும் மனதார திருப்தியோடு அவர்கள் மன நிறைவடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே. இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் பகிர்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகிர்வின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் மனைவி நிறைந்து அங்கே அருளப்படுகிறதை நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே. நிறைவாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இன்னமும் பசி பட்டினி கொடுமை நீடிக்கிறது. இந்த அவலத்தை போக்க, புதிய உலகத்தை உருவாக்க உணவு போன்ற அடிப்படை தேவைகளுக்காக வளங்கள் பகிரப்படுகிற பொழுது திருப்தியான வாழ்வு நம்மிடத்திலே கொடுக்கப்படுகிறது. பகிரப்படவில்லை என்றால் சுருடல்கள், கொள்கையில் ஏமாற்றுதல், கொள்கை கொலைகள் போன்ற குற்றச் செயல்கள் சமுதாயத்தில் அதிகரிக்கிறது. பிறரிடமிருந்து தனக்கு வேண்டும் மனநிலை மனநிறைவுக்கு எதிரானதாக இருக்கிறது. அது வன்முறை சார்ந்த தீய செயலுக்கு மனிதனை இட்டுச் செல்லும். மனநிறைவு என்பது போதுமன்ற நிலையை உருவாக்கி தீமைக்கு விளக்கும். இறைப்பற்று மன நிறைவுள்ளவர்களுக்கு ஒரு பெரும் ஆதாயம் என்று தூய பவுலடிகளார் 136ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே. நிறைவாக கற்றலை கற்பிக்கும் என்ற சிந்தனையோடு அறப்பணி செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பணி புரியும் ஆசிரியர்கள் சமுதாய சீரழிகள் அழிக்கப்பட்டு சமுதாயத்தை கட்டி இருக்கும் அடிமைத்தனங்களை உடைக்கப்பட்டு விடுதலை என்னும் வாழ்க்கை முறை அனைவரிலும் நிலைத்திட விவேகத்தையும் அறியாமை உண்மையும் மனநிறைவுடன் வாழும் முறையும் கற்றுக் கொடுக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த நிலையிலே விவேகத்தை கற்றுக்கொள்ள நாம் ஆசிரியர்களை நாம் மதிக்க வேண்டும். தெரியாத உண்மையை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை புகழ்ந்து பாட வேண்டும். மனநிறைவோடு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர். கடவுள் தாமே வசனங்களையும் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருளுரை கேட்ட நாம் இப்பொழுது விசுவாசத்திற்கு நம்பிக்கைக்கும் ஆதாரமாக நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை இணைந்து சொல்வோம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் திருப்பத்து பிறந்தார். பொந்தின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுதினார். பரமண்டலத்துக்கேறிய சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுவையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது செயலர் அவர்கள் அறிவிப்புகளை வாசிப்பார். செயலாளர் அறிக்கை. இன்றும் வரும் வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்போர் 9/9 புதன்கிழமை அன்று பிறந்த நாள் காண்போர் மிஸ்டர் ஜான் ஜோயல் பிரதாப் சிங், ஜாகிர் அம்மா பாளையம். மிஸ்ஸஸ் பொன்னுத்தாயி அம்மா, அம்பேத்கர் நகர். மிஸ்ஸஸ் ரெஜினா ராஜியா, பள்ளப்பட்டி. 10/9 வியாழன் அன்று பிறந்த நாள் காண்போர் மிஸ்ஸஸ் கிரேஸ்லின் ஹெலன், சினிமா நகர். மிஸ்ஸஸ் சுசி அம்ரோஸ், NDS நகர். 11/9 வெள்ளி அன்று பிறந்தநாள் காண்போர் செல்வன் ரீகன் அபிஷேக், SPT காலனி. மிஸ்டர் கிளாட்சன், 3 ரோடு. செல்வி தனியா ரீச், அம்மாபாளையம். பேபி பெனிதா, ராசி நகர். திருமண நாள் காண்போர் 7/9 திங்களன்று திருமண நாள் காண்போர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஷியாம் அண்ட் பெனட், சின்ன திருப்பதி. 9/9 புதன்கிழமை அன்று திருமண நாள் காண்போர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இ ராஜா தேசிங் அண்ட் பெலிசியா, இண்டேன் நகர். 10/9 வியாழன் அன்று திருமண நாள் காண்போர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜா இளையகுமார் அண்ட் ரத்னா, பாலாஜி அப்பார்ட்மெண்ட். 12/9 சனி அன்று திருமண நாள் காண்போர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாம்சன் அண்ட் மார்க்ரெட் பத்மினி, விஜயராகவன் நகர். இன்றும் மறுவாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்போரை ஆயகர், ஆயர், போதக சேகர குழு, பேரவை உறுப்பினர்கள் மற்றும் சபையார் சார்பாக வாழ்த்துகிறோம். ஆயர் இவர்களுக்காக ஜெபிப்பார். அன்பானவர்களே, காணிக்கை பாடலாக கிறித்தவ கீர்த்தனை 303வது பாடல், எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்மாவே நீ எந்நாளுமே என்ற துதிப்பாய் என்ற பாடலை 3 கவிகளை பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1, 3, 6. என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையில் உன்னத நாட் செய்த இந்நாள் வரையினில் உன்னத நாட் செய்த என்னில்ல நன்மைகள் யாவும் மறவாது என்னாலும் நீ துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாருள் பாவங்கள் எத்தனையோ பாலன நோயை அகற்றி குணமாக்கி பாலன நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்தம தாயவையே எண்ணி என்னாலுமே துதிப்பாய். என்னாத்து மாவேணி என்னாலுமே துதிப்பாய். நன்மையில் உன்வாயை நீரைத்தாரே பொட்டியாய் நன்மையில் உன்வாயை உன்வயது காளு கைப்போல் பழங்கொண்டு உன்வயது காளு
பலம் கொண்டு உங்கு இளமை போலாகவே செய்ததில் என்னாலும் மீ துதிப்பாய். ஏன்னாத்து மாவே நீ என்னாலும் மீ துதிப்பாய். தந்தைதன் பிள்ளைகக்கு தயவோடு ரிங்கானோ தந்தைதன் பிள்ளைகக்கு எந்த வேளையும் வரோடு தங்கினார். எந்த வேளையும் வரோடு தங்கினார். சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரு கண்களை ஏறெடுப்பீர். மாமேறு நேராயன் என்னாலுமே துதிப்பார். ஏனாத்து மாவேணி என்னாலுமே துதிப்பார். அன்புள்ள தேவஜனமே, இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தில் முதல் வாரத்தில் நாம் அனைவருமாக சேர்ந்து ஆண்டவரை துதித்தோம், அவனுடைய வசனங்களை கேட்டோம். இப்பொழுதும் ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காய் பாராட்டின் இரக்கங்களுக்காய் நாம் அனைவருமாக சேர்ந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பங்களின் ஜெபங்களை எடுப்போம். ஏனென்றால் கடந்த 8 மாதங்களை கண்ணின் கருமணி போல காத்திருக்கிறார். நம்மளை இந்த கொரோனா என்கிற தொற்று நோய் மத்தியிலும் நம்மளை பலப்படுத்தி நம்மளை வளர்த்தி வந்திருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும். நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் துதிகளையும் செலுத்தவும் இந்த இடத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆம் தேவ சின்னமே, அந்த 5 மாதங்களும் நம்மளை பாதுகாத்து பலப்படுத்தி சுகத்தோடும் தைரியத்தோடும் வைத்திருந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதுமாய் கண்களை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல ஆண்டவரே காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, உம்முடைய அளவற்ற கிருபையினாலே எங்களை நீர் ஆம் தகப்பனை பாதுகாத்து பலப்படுத்தி வருகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, அருமையான தெய்வ சின்னமே, எவ்வளவாய் நம்ம ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், நம்மளை பலப்படுத்திருக்கிறார். நாம் சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் நம்மளை கரத்தை பிடிச்சு மகளே மகனே என்று சொல்லி நாம் கூப்பிட்ட பொழுதெல்லாம் நம்ம இடத்துல வந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்வேன் என்று தாவீது சொன்னதை போல நாமளும் இப்படி சொல்லுவோமா? ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி, we are a very big zero. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நாங்கள் தரைமட்டுமாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. உமது கிருபை இல்லைன்னா நாங்கள் என்னைக்கோ மண்ணுக்குள்ள போயிருப்போம் சுவாமி. எஸ் லார்ட், ஒண்ணுமில்லாத இருந்த எங்களை, ஜீரோவா இருந்த எங்களை நீர் ஆண்டவரே ஒரு ஒன்னாக பக்கத்துல வந்து எங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்கிறீங்கப்பா. எஸ் லார்ட், எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அருமையான ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உமது வல்லமையுள்ள கரம் எங்களை தொடட்டும் சுவாமி. எல்லாரும் அமைதியா முழங்கால் படிக்கிடுங்க, முழங்கால் படிக்கிடுங்க. இல்லைன்னா உட்காந்துருங்க. ஒருவேளை அன்பு தம்பி தங்கச்சி, அருமையான தேவஜனமே, நீ சோர்ந்து போய் இருப்பீனா, நீ பலவீனப்பட்டு இருப்பீனா, ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா என் நிலைமையை பாருங்க ஆண்டவரே, நான் ஒண்ணுமில்லாத நிலைமையில இருக்கிறேன் சுவாமி, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்போமா? ஒண்ணுமில்லாய்மையில் நின்னே சாயலில் சிருஷ்டிச்சு நித்தியமாய் ஸ்நேகிச்சின்னே நின்றே புத்திரனே தந்துரா சிச்சுனி நின் மகா கிருபைக்காய் നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നും നിൻ മഹാ കൃപയ്ക്കായി നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നും. ஆமாண்டவரே, இது கிருபை இல்லைனா நாங்க என்னைக்கோ இல்லாம போயிருப்போம் சுவாமி. ஏழைகள் எங்களோடு கூட உமது கரம் இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து வர தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவர், எரேமியா தீர்க்கன் சொன்னது போல நாங்கள் நிற்பதும்
நிர்மூலமாகாதிருப்பதும் உமது சுத்த கிருபை என்று சொல்லியிருக்கிறான்ப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் நாவினால கூடும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது ஆண்டவரே. எஸ் லார்ட், நின் மகா கிருபைக்காய் ஸ்துதிச்சு, நின் மகா கிருபைக்காய் நின்னை நான் துதிச்சிடுமெனும், நின் மகா கிருபைக்காய் நின்னை நான் ஸ்துதிச்சிடுமெனும். அன்னவஸ்திராதி நன்மகளே என்னமில்லாதெனில் வசிப்போ, தின்மகள் சர்வத்தில் தின்னினே கண்மணி போல காக்குந்துனி, நின் மகா கிருபைக்காய் நின்னை நான் ஸ்துதிச்சிடுமெனும், நின் மகா கிருபைக்காய் நின்னை நான் ஸ்துதிச்சிடுமெனும். நாம் ஆண்டவரே உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமது அளவில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமது அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ நேரங்களில் நாங்கள் பலவீனப்பட்டு உண்டு ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆமாண்டவரே கவலையோடு கண்ணீரோடு இருந்திருக்கிறோம் சுவாமி. உமது அளவற்ற கிருபையினால எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி வல்லெடுத்து வந்திருக்கிறீர் சுவாமி. ஆம் தகப்பனே, இதோ உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன், உன் மதில் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பிறந்தாலும் என் கிருபையோடு விலகாமலும் நான் உனக்கு சத்தியம் பண்ணின உடன்படிக்கை நிலைப்பெல்லாம் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுடைய கருத்தை சொல்கிற அந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஒரு புதிய கருத்தை செய்கிறேன், அதை இப்பொழுதே செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? ஆம் தகப்பனே, கர்த்தர் நித்தமனை நடத்தி மகா வருஷன காலங்களிலே உன் ஆத்ம திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பா என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து கொண்டீங்கப்பா. ஏசாயா 43:2 சொல்கிறபடி தண்ணீரை கடுக்கும் பொழுது உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினி நடந்து வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உண்மையில் பற்றாது என்று சொன்னீங்கப்பா. நன்றி சுவாமி, உமது கரம் எங்களோடு கொடுத்திருக்காய். நன்றி சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாய் இந்த வேளையிலும் சுவாமி ஆண்டவரே நோயின் வேதனை இருக்கிற ஒவ்வொருக்காக நான் செபிக்கிறேன், பயத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருக்காக நான் செபிக்கிறேன். ஆம் தகப்பனே, இந்த ஆண்டவரே ஒவ்வொருவரும் இப்பொழுதே கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம், விடுதலை அடைவார்களாக சுவாமி. ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, சுகத்தை கொடுங்க சுவாமி. விசேஷமாய் இந்த கொரோனா என்கிற இந்த கொள்ளை நோய்க்கு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உமது கரத்துல எங்கள் இந்திய ஜனத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. 138 கோடி ஜனங்கள் ஆண்டவரே, இடது கைக்கும் வலது கை வித்தியாசம் தெரியாத என் ஜனங்கள், ஏழை ஜனங்கள் ஆண்டவரே, உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வேலை இல்லாமல் ஆண்டவரே, உணவில்லாமல் ஆண்டவரே இருக்கிறதுக்கு இடமில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு ஏழை ஜனங்களுக்காய் மக்களுக்காய் நான் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த ஆண்டவரே கொரோனா அற்ற தேசமாய் மாற்றுங்க சுவாமி. ஒரு விடுதலையை தாங்க சுவாமி. எல்லாரும் ஆண்டவரே வேலை செய்து ஆண்டவரே அம்மனுடைய திருப்தியை வாழ என் தேவனீர் இரக்கம் செய்யுங்கப்பா. உமது கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் ஜனத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, உமது கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரின் குடும்பமாய் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உமது வல்லமையுள்ள கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தேவைகள் அனைத்தையும் சந்தியும் சுவாமி. உமது வல்லமையுள்ள கரத்திற்குள்ளாய் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. பொறுப்படுத்திக் கொண்டு பலப்படுத்துங்கப்பா. ரத்த கோட்டைகளை மறைச்சு கொள்ளுங்க சுவாமி. ஆம் தகப்பனே, யார் உமது கூடாரத்தில் தங்குவான், யார் உடைய பருவத்தில் ஏறுவான் என்று சொல்லி 14ஆம் சங்கீதம் சொல்கிறது போல அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எடுத்து காத்துக் கொள்ளுங்கப்பா.
தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீ நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்று யோபு சொன்னது போல யோபு 43 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறபடி நீர் எங்கள் வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்பதை நீர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி. நடந்த எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்யவிருக்கிற எல்லா அதிசயங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை உமது பிள்ளைகளா மாற்றுங்கப்பா. உமது கரத்துல வறந்து கொள்ளுங்க சுவாமி. தாங்குவேன், ஏந்துவேன், சோம்பேன், தப்பேன் என்று சொன்னீங்க. எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய திருச்சபை ஆயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயர் தலைவர் அவன் சாந்தி பிரேம்கர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இமட்டுமாய் இந்த ஊழியத்தை ஆண்டவரே கனத்தோடு செய்து அவர்களை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. எஸ் லார்ட். ஆமாண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆமாண்டவரே எங்களுடைய திருமணத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய பேராயருக்காக அவருடைய பேராயர் அம்மாவுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இன்னுமாக திருமண செயலாளர், திருமண பொருளாளர் மற்றும் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆயர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. என்னுடைய திருச்சபையின் செயலர் பொருளுக்காக அவர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே ஆலயத்திலே நாங்கள் ஆண்டவரே செய்ய எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்துகிறோம். இது மட்டும் காத்த எபினேசர் இம்மானுவேலராய் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ லார்ட். எங்களை தாழ்த்தி தரைமட்டுமாய் தாழ்த்தி இது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆராதனைக்கு உதவியா இருக்கிற ஒவ்வொருவரும் வீடியோகிராஃபரை ஆண்டவரே இந்த மியூசிக் பண்ணுகிற தம்பியை ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதற்கு உதவி செய்த அருமையான ஆண்டவரே சத்யனையாவுக்காக அலெக்ஸ் தம்பிக்காக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். பரமண்டலிக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவதில் பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிறவச்சு பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென், ஆமென், ஆமென். நிறைவு பாடலாக கிறித்தவ கீர்த்தனை 77வது பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம் என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேரே போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேரே போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசாரு வேசனுக்கு நீசனுக்கு மங்கள், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபாரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதிபாரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு. ஓதுமனு கோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஓதுமனு கோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம்.
மானாபி வாணனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலைக்கு ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம், காணால் தீயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு நல் சேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, சிரேசுநாதனுக்கு ஜெயம் மங்களம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம், 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதனுக்கு நித்தனுக்கு மங்களம், சத்திய விஸ்தாரனுக்கு தருபாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு தருபாதிகாரனுக்கு, பக்தர் உபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தர் உபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயம் மங்களம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம்.